Hello friends, இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட புது சாம்சங் கேலக்ஸி A52s 5G ஃபோன் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேலக்ஸி A52s 5Gன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலக்ஸி A52s 5Gன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த வித ஸ்பெக்ஸுமே வந்து கொடுக்கல. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க என்ன வேரியன்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM + 128GB. அப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பிளாக் கலர் தான் வந்து இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி வந்து 41,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோதான் கிடையாது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,500. அப்புறம் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 36,000 தான். அப்புறம் இங்கே வந்து மேட் இன் இந்தியான்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் தான் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சேட்லி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸை தூக்கிட்டாங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சாம்சங் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் தூக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாக் கைட் இருக்குது, அப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது, அப்புறம் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இதோட சார் வேல்யூ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட மேக்ஸிமம் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.724 Wh/kg தான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனை ஃபஸ்ட் எடுப்போம். இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிள் இருக்குது. ஸோ இது டைப் சி கேபிள் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் சார்ஜர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கல. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து 25 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஸ்டிக்கரை வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணுவோம். ஸோ நல்லா இருக்கானா இந்த கலர், நமக்கு வந்து மேட் ஃபினிஷோட வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஃபோனில் வந்து மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் வந்து டச் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. ஃபோனும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணனால. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட திக்னஸ் வந்து 8.4 mm. வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 189 grams. அதனால் ஃபோன் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. சரி, ஓகே, இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அப்புறம் மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ செகண்ட் ஸ்பீக்கர் வந்து நமக்கு வந்து இயர் பீஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 3 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபோன் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஃபோன்ஸோட சைஸுமே வந்து இருக்கணும். அப்புறம் இந்த ஃபோனில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா IP67 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து இருக்குது. முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் பன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பன்சோல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நான் வந்து என்னோடய OnePlus 9 Pro வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்களேன், OnePlus 9 Pro கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்குது.
அப்புறம் இதோட சின் சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரியா ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஆக்சுவலி இந்த டிஸ்பிளேல வந்து இது ப்ராப்ளம் கிடையாது, என்னோட கேமரா தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ண மாட்டேங்குது. அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். அப்புறம் இதில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் தான் இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 800 நிட்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டி அப்போது பிரைட்னஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். மோஷன் ஸ்மூத்னஸ் ஹையில் தான் வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 20:9 செஞ்சதுனால இந்த ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கொரில்லா கிளாஸ் 5மே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறம் ஸ்க்ரீன் கலர்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட் அப்புறம் நேச்சுரல். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே பற்றி என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுக்கு போட்டியாக நிறையா டிஸ்பிளேஸ் இதே ஸ்பெக்ஸோடு இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக இதோட டிஸ்பிளே தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ சாம்சங் டிஸ்பிளே வந்து எந்த ஃபோனாலுமே அடிச்சிக்க முடியாது. ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 778G தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் சிப்செட். இது வந்து 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த சிப்செட்டில் வந்து பஞ்சமே கிடையாது. ஒரு 99% யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக வந்து போதும். அப்புறம் அந்த சிப்செட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5G சிப்செட் தான். அப்புறம் இந்த ஃபோனில் நமக்கு வந்து 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். ஃப்யூச்சரில் இந்தியாவில் 5G வந்தாலுமே இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ரேம் ஒன்று வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. 6GB ரேம் அப்புறம் 8GB ரேம். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சாலிடான 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து இந்த பேட்டரி போதும்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதோட சிப்செட் வந்து 6 நானோமீட்டரில் செஞ்சதுனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்புறம் AMOLED டிஸ்பிளேனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ஆனால் சார்ஜிங்கில் தான் இவங்க வந்து கொஞ்சம் குறை வச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் சார்ஜிங் ஸ்பீட்லலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இவங்க பாக்ஸில் வெறும் 15 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க வந்து 25 வாட் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். 15 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சாம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து இப்போ கேட்டு பாருங்கள். ஸோ அதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவு இல்லைனாலுமே எதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழ் ஸ்பீக்கர்லேருந்து தான் வந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த ஃபோனில் என்னென்னா நாக்ஸ் செக்யூரிட்டி. ஸோ அந்த ஃபோனில் வந்து செக்யூரிட்டிக்கோசரம் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக்யூராக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP f1.8 அப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ அந்த கேமராவில் ஸ்பெஷாலிட்டினா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்கும்போது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் லோ லைட் ஷாட்ஸ் அப்பையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 MP அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 123 டிகிரி. ஸோ அதனால் நல்லா வைடாகவே வந்து இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இது f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து f2.4 அப்பர்ச்சரில் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட கேமரா நல்லா ப்ராமிசிங்காக தான் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபன் மோட் இருக்குது. ஸோ ஃபன் மோட்னா ஒன்றும் இல்லை, ஸ்னாப்சாட்டோட ஃபில்டர்ஸ் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் சிங்கிள் டேக் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம வந்து 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ஏஆர் டூடில், ப்ரோ மோட், பனோரமா, ஃபுட், நைட், மேக்ரோ, போர்ட்ரேட், ப்ரோ வீடியோ, சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர்லாப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ வீடியோ மோடே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ வீடியோ மோட்னா என்னென்னா இப்போ வந்து மேனுவல் ரெக்கார்டிங்கில் நம்ம வந்து வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள் ஷாட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்.
ஸோ கைஸ் நம்ம ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து A52 வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ A52க்கும் A52Sக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ், செகண்ட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஸோ 90 ஹெர்ட்ஸ்க்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதோட சிப்செட்டில் தான். ஸோ இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon 778G, அதில் பார்த்தீங்கன்னா 720G தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேமிங்கை வச்சு அதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. நான் நேற்று ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தேன். ஸோ அந்த வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 80% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு 720Gக்கும் 778Gக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஆர்டிக்கல் நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு லெவல். ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் வந்து அந்த ஃபோனோட பெட்டராக இருக்கும். நான் A52மே பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணும்போது ஒரு சின்ன மைக்ரோ லேக்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ண யூஐ வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்தவித ப்ராப்ளம்ஸுமே இல்லை, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 778G பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5G சிப்செட். அதனால் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா 720Gயோட ஐஎஸ்பியோட 778Gயோட ஐஎஸ்பி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதனால் இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா A52ஓட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 10,000 rupees கொடுத்து A52லேருந்து A52s வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் யூஸர், அப்புறம் நீங்கள் வந்து ஃபோனை மேக்ஸிமம் 2 years தான் வந்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை அப்கிரேட் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக A52 வந்து வாங்கிடலாம். வேறஸ் நீங்கள் ஒரு ஹெவி யூஸர், அப்புறம் ஃபோனை வந்து 4 yearsக்கு மேலே யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக A52s வாங்குறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோனோட சிப்செட் பவர்ஃபுல்லாக இருக்கனால கண்டிப்பாக 4 years வரைக்கும் இதோட சிப்செட் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5G சிப்செட்னால 5Gயுமே இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1UI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் ஃப்ளெஜ் 1UI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில பட்ஜெட் ஃபோன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1UI கோர் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் ஃபுல் ஃப்ளெஜ் 1UI வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நாக்ஸ் செக்யூரிட்டி, சாம்சங் பே, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இப்போ 1UI பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபீட் வருது. அப்புறம் கூகுளோட மெசேஜிங் ஆப் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் காலுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஆப் தான் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா சாம்சங்கோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் இதுலேயுமே நமக்கு வந்து ஹெச் பேனல் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ Android 11 தான் வந்து இது வந்து இருக்குது. அப்புறம் 1UI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1UI 3.1 தான் வந்து இது வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் வாங்கினா என்ன பெரிய அட்வான்டேஜ்னால் இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 4 வருஷத்துக்கான அப்டேட் வந்து தராங்க. 3 மேஜர் அப்டேட், அப்புறம் 1 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து தராங்க. ஸோ வேறு லெவல். பிக்சலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வருஷத்துக்கு அப்டேட்ஸ் தான் வந்து தராங்க. ஆனால் சாம்சங் வந்து 4 வருஷத்துக்கு அப்டேட்ஸ் தரது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட், அதாவது 6+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000. அப்புறம் 8+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,500. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Snapdragon 870யோட, ஏன் Snapdragon 888ஓடய நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக Realme GT தான் வந்துருக்கு. பட் ஆனால் அந்த ஃபோன்ஸோட இந்த ஃபோன்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த ஃபோனில் வாங்கினா நமக்கு வந்து 4 வருஷம் அப்டேட் வந்து கிடைக்கும். அதுவுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அப்புறம் 12 5G பேண்ட் வந்து இருக்குது. அப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அப்புறம் நாக்ஸ் செக்யூரிட்டி, அது மாதிரி நிறையா இதுவுமே இந்த ஃபோனுக்கு அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. என்னதான் இருந்தாலும் 36,000 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சாம்சங் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக 30,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து 3,000 rupees கேஷ்பேக் ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஷ்பேக் ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வந்து வாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.